ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுக்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதோட பௌர்ணமி புரட்டாசி 1. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 3:20க்கெல்லாம் எழுந்துட்டேங்க. எழுந்து குளிச்சுட்டு வந்ததுமே பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நான் முந்தின நாளே பூஜை வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு வச்சா தான் நம்ம அடுத்த நாள் காலையில் பூஜை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சாவே நம்ம அடுத்த நாள் காலையில் ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. நான் பூஜை பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு தாங்க தூங்க போயிருந்தேன். நிலவாசலில் ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மா தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டேங்க. ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கலசம் வச்சுருக்கேங்க மகாலட்சுமி அம்மாவுக்காக. நான் பௌர்ணமின்னா அந்த கலசத்தை மாற்றிட்டு திருப்பியும் வந்து பிரதிஷ்டை பண்ணிவிடுவேங்க. அதனால் இன்றைக்கி கலசத்தை வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகர்த்திட்டேங்க. அதுக்கப்புறம் கலச சொம்பு, அந்த தட்டு, இது எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக நிலவாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஒரு 5 மணி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறமா ஒரு 5:30 மணிக்குள்ளே கலசத்தில் போடக்கூடிய பொருள் எல்லாம் போட்டுட்டு நான் கலசத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணி திருப்பியும் அதே இடத்துல எடுத்து வச்சுட்டேங்க. நான் வந்து இந்த மாதிரி பௌர்ணமிக்கு வந்து கலசத்தை மாற்றிடுவோங்க. இந்த கலசம் அங்கே இல்லைன்னாவே பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறுமனாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு திருப்தியே இருக்காதுங்க பூஜை ரூமில் வந்து கலசம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம நகர்த்திட்டு செய்யும்போது எந்த தோஷமும் கிடையாது, நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. அதனால் நான் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நகர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டைமில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி திருப்பியும் கலசத்தை வந்து பூஜை ரூமில் வச்சுருவேங்க. அதுக்கப்புறமா 5:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லா விக்கிரகத்துக்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இன்றைக்கி ஏன்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி இருக்கிறதுனால அம்மனுடைய விக்கிரகத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகருக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அழகாக அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா தாங்க இன்றைக்கி பால் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். நான் தயிர் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அதை நைட்டு தயிர் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுட்டு, அதனால் நான் கவனிக்க கூட இல்லைவா சாப்பிட்டதை காலையில் பார்க்கும்போது தான் தெரியுது தயிர் பாக்கெட் ஓப்பனாக இருக்கிறது. அதனால் அதை போடலை, வெறும் பாலில் மட்டும் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் டைம் இல்லாதனால 5:30 மணி இந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிக்கவே ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. நான் 6 to 7 வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பில் முருகருக்கு வந்து தீபம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு அபிஷேகத்தில் வந்து இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாராகியம்மாவுக்கு அந்த வஸ்திரெல்லாம் சாத்திட்டு அவங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பார்த்த பிறகு ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றிலை தீபமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பில் தீபமும் போடுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இன்றைக்கி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஜாப்பூ, சாமந்தி பூ வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இந்த துவரம்பருப்பில் போடுற தீபம் வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரமாக பண்ணிகிட்ருக்கேங்க. 2 தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் திரியில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு நான் வந்து தீபம் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேங்க. இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, எந்த நேரத்தில் எப்போ ஏற்றலான்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை எவ்வளோ நேரத்துக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1 to 2, அப்புறம் நைட்டு 8 to 9 இந்த நேரத்தில் இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம எப்போ வேணாலையும் இந்த வெற்றிலை தீபம் வந்து போட்டிக்கலாங்க. மற்ற நேரத்துலையும் ஏற்றலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏற்றலாங்க. ஆனால் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆண் தெய்வத்துக்கு வந்து காலையில் நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்கங்க. இன்றைக்கி முருகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இந்த வெற்றிலை தீபம் அதுக்கப்புறம் துவரம்பருப்பில் போடுற தீபம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. அந்த தீப ஒளியில் முருகரை பார்க்க சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பாலில் வந்து தேன் கலந்து வச்சுருந்தாங்க. இவ்வளோதான் நெய்வேத்தியத்துக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுட்டேங்க. ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வந்து பூஜை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த
மந்திரத்தை மட்டும் இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் நிதானமாக செய்யக்கூடிய ஆளுங்க. எதையுமே கொஞ்சம் பரபரப்பாக ரொம்ப ஸ்பீடாக செஞ்சேன். எனக்கு என்னமோ அந்த செஞ்ச வேலை வந்து திருப்தியாக இருக்கவே இருக்காதுங்க. என்னமோ கடமைக்கு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஒவ்வொன்றா செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் மட்டும் முருகருக்கு பூஜை பண்ணியிருந்தேங்க. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கலசத்துக்கு வாராகி அம்மாக்கெல்லாம் பூஜை எதுவும் பண்ணலைங்க. சிம்பிளாக முருகருக்கு காட்டின தீப ஆராதனை அப்புறம் தூப ஆராதனை நெய்வேத்தியம் மட்டும் காட்டியிருந்தாங்க. அவ்வளோதான். திரும்ப சாயங்காலம் வந்து தாங்க பூஜை பண்ணணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.